கிழக்கு திசையில் பசுமை புல்வெளிகள் வெள்ளி நூல் போல் ஓடும் சேரா நாட்டுடன் சங்கமிக்கும் இடத்தில் டேரியஸ் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவனது உருவம் நகரின் கோபுர வாசல்களைப் போல அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. சுருட்டிய கயிறு போல் தடித்த கரங்கள், விழுந்த மரத்தின் எடையையும் சுமக்கும் அகன்ற மார்பு மற்றும் ஓக் மரத்தின் தண்டு போல வலுவான கால்கள். ஆனால் அவனது மிகப்பெரிய வலிமை தசைகளில் இல்லை, அது அசையாத கடமை உணர்வில் இருந்தது. ஒரு காலத்தில் சியரா நாட்டை சார்ந்த மைராத் நகர மக்கள் முழுமையாக அதன் நீரையே வாழ்க்கையாக நம்பினார்கள். ஆனால் ஒரு கோடை பேரழிவு வந்தது. பெரும் வறட்சி ஏற்கனவே ஆற்றின் ஓட்டத்தை குறைத்திருந்தது. அதற்கு மேலாக வறண்ட நிலங்களிலிருந்து வந்த கொள்ளையர்கள் அவர்கள் மேல்நில பகுதியில் அணை கட்டி சேரான் ஆற்றின் ஓட்டத்தை திருடினார்கள். நீர் இல்லாமல் மைரத்தின் வயல்கள் தூசியாக மாறி மக்கள் நம்பிக்கையை இழந்தனர். நகர சபை பல நாட்கள் ஆலோசித்தது. ஆனால் யாரும் கொள்ளையர்களை சந்திக்க துணியவில்லை. அவர்கள் எண்ணிக்கையிலும் பலர், மேலும் அவர்கள் முகாம் ஆழ்ந்த பள்ளத்தாக்கின் நடுவே மறைந்திருந்தது. அப்பொழுது சபை நடுவே டேரியஸ் எழுந்து, அவர்கள் நமது நகரத்தின் உயிர் ஓட்டத்தை அடைத்தால் நான் அந்த அடைப்பை நொறுக்கி விடுவேன். அவனது குரல் பெரிய மணி ஒலி போல் மண்டபம் முழுவதும் ஒலித்தது. ஜனங்கள் வியந்து பார்த்தனர். விடியற் காலையில் அவன் தனியாக புறப்பட்டான். கையில் பெரிய கோடாரி, ஒரு கயிறு மற்றும் ஒரு தண்ணீர் தோல்பை மட்டுமே. பள்ளத்தாக்கு நோக்கி பிரயாணம் புறப்பட்டான். பயணம் கடினமானது. எரியும் வெயிலின் கீழ் வெறிச்சோடிய நிலம், கைகளை கிழிக்கும் பாறைகள், தோலை எரிக்கும் வெப்பம். ஆனால் ஒவ்வொரு அடியும் தனது மக்களுக்காக எடுத்த உறுதியை அவன் நினைத்தான். பள்ளத்தாக்கை அடைந்தபோது அவன் அணையை பார்த்தான். மரம் மற்றும் கல் சுவர்கள் பள்ளத்தாக்கை மூடியிருந்தது. அதை காக்க கொள்ளையர்கள் இருந்தனர். டேரியஸ் நிலவு எழும் வரை காத்திருந்தான். இரவின் வெளிச்சத்தில் அவன் காவலர்களை தாண்டி நுழைந்தான். அவனது உடல் வலிமை மற்றும் எச்சரிக்கை சமநிலையுடன் அணையின் அடிப்பகுதியில் அவன் வேலைக்கு இறங்கினான். கோடாரி மரத்தை அடித்தபோது அது போர் மத்தளத்தை போல் ஒலித்தது. மரத்துண்டுகள் பறந்தன, கயிறுகள் நொறுங்கின, மரக்கட்டைகள் அவனது அடிகளால் வலிந்து நொறுங்கின. ஆனால் அந்த சத்தம் கொள்ளையர்களை எழுப்பி அவர்கள் வாள்களுடன் வந்தனர். டேரியஸ் புயல் போல் சண்டையிட்டான். வாள்களுடன் வந்தவர்கள் தலையின்றி கீழே வீழ்ந்தார்கள். கோடாரியின் ஒவ்வொரு அடி ஒரு பெரும் மலை போல அவன் பெரிய உடலை காட்டிலும் வேகமாக கடைசி கொள்ளையரும் ஓடிப்போனது. அவன் மீண்டும் அணையை நோக்கி திரும்பினான். இறுதியாக அவன் கோடாரியை மிக பெரிய மரத்தூணில் நுழைத்து தனது உடலின் சக்தியெல்லாம் பயன்படுத்தி இழப்பான். மரம் இடிந்தது, அணை உடைந்தது. நீர் பள்ளத்தாக்கில் பாய்ந்து குளிர்ந்த நீர்த்துளிகளை காற்றில் பறக்கவிட்டது. மைரத்தின் ஊர் நோக்கி பாய்ந்தது. டேரியஸ் திரும்பிய போது மக்கள் கரையோரத்தில் முழங்கினர், டேரியஸ், டேரியஸ் என்று. ஆனால் அவன் சொன்னது, பலவீனரை காப்பாற்றாத வலிமை வலிமை அல்ல. அந்த நாள் முதல் அவன் ஆற்றின் காவலன் மட்டுமல்ல, மைரத்தின் இதயத்தின் பாதுகாவலன் என்றும் அழைக்கப்பட்டான். கதை போகும். பிறர் தங்களை காப்பாற்ற முடியாத இடத்தில் தங்கள் வலிமையை கொண்டு பிறருக்காக பயன்படுத்துவதுதான் உண்மையான வீரத்தன்மை.